ஹாய், காலையிலே சண்டே டியூட்டிஸ்லாம் ஆரம்பமாயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட சேட்டை வந்து ரேஷன் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் அந்த கேப்ல மெஷின்ல துணியெல்லாம் லோட் பண்ணிட்டேன். நார்மலா 2 சோடி போட்டுட்டு போறதுதான் வழக்கம். இன்னைக்கு வந்து வேலைகள் நிறைய இருந்ததால பணிகளை பிரிச்சுக்கிட்டோம். துணியெல்லாம் லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாகுபலி மாதிரி வந்துட்டாங்க முட்டையை தூக்கிட்டு. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி ஒரு 2-3 நாளா ஆயிட்டு காஞ்சு போய் கிடந்ததால எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து குளிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா போட்டி தான் வாங்கியிருந்தோம். அது கிளீன் பண்றதுக்காக சுடு தண்ணி ஒரு சைட்ல கொதிக்க வச்சுட்டேன். போட்டி கிளீனிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்னால சேட்டனே பார்த்துப்பாங்க, அருமையா வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த போட்டியில வந்து நல்லா பிளாங்கெட் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதான் வந்து சுடு தண்ணியில போட்டு எடுத்து அப்படியே பச்சை தண்ணியில வந்து வாஷ் பண்ணிட்டு கையாலே சுரண்டி எடுப்பாங்க. அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். அப்புறம் வந்து அதை கட் பண்ணிட்டு அப்படியே கறி ரோஸ்ட் எல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். அவங்க வந்து கிளீன் பண்ற டைம்ல நான் கறிக்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். கிளீன் பண்ண போட்டி வந்து குக்கர்ல சேர்த்துட்டு ஆள் பொடிசையும் சேர்த்துட்டு சின்ன பர்னர்ல வந்து வச்சுட்டேன். பெரிய பர்னர்ல கறிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்காக பெரிய கடாய் வச்சுட்டு வதக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். கறியை நீ பாத்துக்கோ, ரோஸ்ட நான் பாத்துக்கிறேன்னு சேட்டை சொல்ல அப்படியே ஆகட்டும்ட்டு கடகடன்னு வதக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது என்னமோ போட்டி கொஞ்சம் நான் நினைச்ச மாதிரி வரல. ஆனா சேட்டை சொன்னாங்க அடிப்பொலியா இருக்குன்னு, காரமும் கூடி போச்சு. அப்புறம் என்ன, கறியும் வறுவலும் ரெடி பண்ணிட்டு கண்ணுல தண்ணியோட லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.